ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி பாரதி கிட்ட அந்த சொத்து எல்லாத்தையுமே ஸ்வேதா பேரில் எழுதி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பாரதி, என்னால் முடியாது, நான் பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, அப்படியே இருக்கட்டும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதியும், அப்போ நீங்கள் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க நானும் நினைப்பேன் அப்படின்வாங்க. எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது, நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, அந்த உண்மை என்னன்றது சொல்லுங்கள். அது நியாயமாக இருந்தால் நான் சொத்து எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்றேன், இல்லைனா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ஆதி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் அடுத்த நாள் காலைல பாரதி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. தமிழ் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆதி வந்து தமிழ்கிட்ட என்னென்னு வந்து கேட்பாங்க. அப்போ தமிழ் வந்து, அம்மா இத்தனை வருஷத்தில் நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகும்போது பாரதி வந்துட்டு, எனக்கு இந்த புடவையோட ஃப்ளீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆதியும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கும்போது பாரதி வந்துட்டு, போதும் போதும் போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் சரியே இல்லை பாரதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட பாரதியும், அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆதி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆதி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பார்வதி சாரதா கிட்ட ஓடி போயிட்டு, அண்ணி லாக்கர் சாவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஸ்வேதா வந்துட்டு, நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து டெபிட் கார்டு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அறிவா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னென்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே தமிழ் வந்து, அம்மா நீ ரொம்ப ஓவராக தான்மா பண்ணிட்டு இருக்க, பணம் வந்தால் எல்லோரும் இப்படி தான் மாறி போவாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி, என்னடி பேசிகிட்டு இருக்க, நான் என்ன மாறி போனேன், நான் ஒரே மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அறிவு வந்து சாரதா கிட்டே, நான் கூட செக்கு போட்டேன், அது பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மேனேஜர் கால் பண்ணார், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்து நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாரதி இறங்கி வருவாங்க. எல்லாருமே ஒன்றும் புரியாமல் பாரதி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பாட்டுன்னு சோஃபாவில் போய் உட்காந்து எல்லாரையுமே முறைச்சி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்து, என்ன பாரதி ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆமாம், நான் பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கேன், சொத்து முழுசும் என் பேரில் வந்துடுச்சு, அப்போ நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு, அக்கா காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. என்னத்தை அப்படின்னு வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே பாரதி சொல்ல மாட்டாங்க. சாரதாவும் பாரதி கிட்ட, என்னம்மா அப்படின்னு வந்து கேட்கும்போது, நீங்கள் எதுவுமே தலையிட்டுக்காதீங்க, இதை பற்றி எதுவுமே பேசாதீங்க, இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து எல்லாருமே மறைச்சிட்ருக்கீங்க, அது என்ன உண்மைன்றதை எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்க போகிறேன், சொத்து எல்லாத்தையுமே நான் எழுதி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் நான் மாற மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எழுந்து போய் டைனிங் டேபிளில் உட்காந்து அங்கே ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து 3 பேரும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு போயிடுவாங்க. பாரதி மனசுக்குள்ளேயே சாரதாவை பார்த்துட்டு, அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைச்சிட்ருக்கீங்க, அது நியாயமாக இருந்ததுன்னா நானும் மாறிட தான் போகிறேன் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி தமிழை கூப்பிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு பாரதியும் வருவாங்க. அவர் காரை வந்து ஓப்பன் பண்ண பார்ப்பாங்க. கார் பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது. அப்போது அங்கே டிரைவர் வந்துட்டு அவர் ரிமோட் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா கார் வந்து ஓப்பன் ஆகும். அதை பார்த்து ஆதி வந்துட்டு, என்னங்க நான் ஓப்பன் பண்ணல, வேறு யாரும் நீங்கள் பண்ண ஓப்பன் ஆகுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. மேடம் எல்லா கண்ட்ரோலையும் மாற்றி எனக்கு வேறு கீ நேற்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஆதி, என்ன பாரதி இதெல்லாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே பாரதி வந்துட்டு, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ல, நீங்கள் தான் பணத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு வந்து நினச்சிக்கிறீங்க, அதே மாதிரியே இருக்கட்டும், இப்போ சொத்து எல்லாத்தையும் ஸ்வேதா பேரில் எழுதி கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும், இப்போ எதுவுமே இல்லாமல் இப்படி தானே நின்றுட்டு இருந்திருக்கு, இப்போ நீங்கள் உங்கள் பொண்டாட்டி மூலயமா இந்த மாதிரி நின்றுட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட, நான் எப்படிங்க போகிறதுக்கு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி, அது நிற்குது பார்த்தீங்களா என்னோட வண்டி, அதை எடுத்துக்கோங்க, போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, அதுதான் சேஃப் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆதி எதுவுமே பேச மாட்டாங்க. பாரதி கார் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஆதி வந்து தமிழ்கிட்ட, பார்த்தியா அவங்க அம்மா ரொம்பவே மாறி போயிட்டாங்க, இருந்தாலும் அவங்க பேரில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் தமிழ் வந்துட்டு, ஆமாப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ரகசியம் என்னன்றதை நீங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டுனா அம்மா நார்மல் ஆகிட போகிறாங்க, அதை நீங்கள் சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, சரி வாங்க தமிழ், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வண்டியில் தமிழை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் ஓவர் நைட்டில் வந்து எம்டியே மாறி போயிட்டாங்களா அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஸ்வேதா வந்துட்டு, எதுக்காக எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஃபீஸ்க்குள்ளே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மலர் வந்துட்டு, இல்லை மேடம் மெயில் வந்திருக்கு, புதுசாக எம்டி வராங்களாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, மேடம் எனக்கு மட்டும் வரல, ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்க்கும் வந்திருக்கு, புதுசாக யாரும் எம்டி மாறிட்டாங்க போல், அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்வாங்க. இப்போ ஸ்வேதா வந்துட்டு, யார் இது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாரதியோட என்ட்ரி. பாரதி பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்குவாங்க. மலருக்குலாம் செம்ம ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்வேதாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ மலர் வந்துட்டு, என்ன இது எம்டி தான் மாறிட்டாங்கன்னு பார்த்தா
பாரதி வந்துட்டுருக்கா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே இல்லையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாரதி வந்து அப்படியே ஸ்வேதாவை முறைச்சி பார்த்துட்டு போவாங்க. ஸ்வேதா வந்துட்டு இவளுக்கெல்லாம் வந்த வாழ்வு இருக்குதே, இவளெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆஃபீஸ்க்குள்ளே போவாங்க. மலர் வந்துட்டு பொக்கே எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு பாரதியோட ரூமில் வைப்பாங்க. அப்போ பாரதி மலரை பார்த்து, என்ன நீ எதுவுமே பேசாமல் இருக்க, பேசு மலர், நீ பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஸ்வேதா அந்த இடத்துக்கு வந்த உடனே மலர் வந்து, நீ போ, நான் அவங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அங்கேருந்து போன உடனே ஸ்வேதா வந்து பாரதியை பார்த்து, என்ன உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ எப்படி எம்டியாக மாறுவ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு, சொத்து எல்லாமே என் பேரில் இருக்குது, அப்போ நான் தானே எம்டி, அதுவும் இல்லாமல் ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் கத்தவே கூடாது, ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு வந்துட்டு நான் ஒரு ரூல்ஸ் போட்டுருவேன், அதனால் எப்போவுமே அமைதியாக இருக்கணும், அதுவும் என்னை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஸ்வேதா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் 2 ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம